ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பாகவத ரகசியம் 11வது ஸ்கந்தம், பகுதி 16. தொடர்ந்து அறிந்து கொள்வதில் ஆர்வமுடைய உத்தவர் ஒற்றை வார்த்தை கொண்ட கேள்விகளாக பல கேள்விகளை கோர்த்து ஒரு கேள்வியை பகவானிடம் கேட்டார். யமம் எத்தனை விதத்தில் உள்ளது? நியமம் எத்தனை விதத்தில் உள்ளது? ஷமம் என்றால் என்ன? தமம் என்றால் என்ன? திதிக்ஷா என்றால் என்ன? திருதி என்றால் என்ன? ஷௌரியம் என்றால் என்ன? சத்தியம் என்றால் என்ன? ரிதம் என்றால் என்ன? தியாகம் என்றால் என்ன? தனம் என்றால் என்ன? யக்ஞம் என்றால் என்ன? தக்ஷிணா என்றால் என்ன? ஜீவனுடைய முக்கியமான பலம் எது? பகம் என்றால் என்ன? லாபம் என்றால் என்ன? வித்யா என்றால் என்ன? லஜ்ஜை என்றால் என்ன? ஸ்ரீ என்றால் என்ன? சுகம் என்றால் என்ன? துக்கம் என்றால் என்ன? பண்டிதன் யார்? முட்டாள் யார்? சரியானதும் தவறானதுமான மார்க்கங்கள் எவை? ஸ்வர்க்கம் எது? நரகம் எது? பந்து யார்? கிரகம் எது? செல்வந்தன் யார்? தரித்திரன் யார்? தயைக்கு தகுதி உள்ளவன் யார்? யார் அதீஷன்? என்பவையே உத்தவரின் கேள்வி மாலை. கேள்விகளைப் போன்றே பகவானின் பதில்களும் இருந்தன. அஹிம்சை, சத்தியம், திருடாமை, விஷயங்களில் உறுதி, கெட்ட காரியங்களில் ஈடுபட வெட்கம், தியாகம், ஈஸ்வர நம்பிக்கை, பிரம்மச்சரியம், மிதமான பேச்சு, நிலை தடுமாறாமை, பொறுமை, பயமின்மை என்ற 12 தர்மங்களே யமம். அகமும் புறமும் தூய்மை, ஜபம், தவம், ஹோமம், ஸ்ரத்தை, விருந்தோம்பல், ஈஸ்வர பூஜை, தீர்த்தாட்டனம், குரு சேவை என்ற 12 தர்மங்களே நியமம். நியமத்தின் பிரிவுகளை எண்ணி பார்த்தால் 11 தான் வரும். ஆனால் புறத்தூய்மை, அகத்தூய்மை என்று இரண்டாக கணக்கிடும் போது 12 ஆகும். புத்தி ஈஸ்வரனுடன் இணைவதே ஷமம் எனப்படும். இந்திரியங்களை கட்டுப்படுத்துவது தமம் என்பது. துக்கங்களுக்கு எதிர்வினை செய்யாமல் பொறுத்து கொள்வது திதிக்ஷா. ருச்சி, பேச்சு இவற்றை வெற்றி கொள்வது திருதி. மனம், வாக்கு, செயல் இவற்றால் எந்த ஒரு ஜீவனுக்கும் தொல்லை கொடுக்காமல் இருப்பது மிகச்சிறந்த தானம். ஆசைகளை முழுமையாக அடக்குவதே மிகவும் கடுமையான தவம். எல்லாவற்றிலும் என்னுடையது என்ற மமக்காரம் இல்லாமல் எல்லாவற்றையும் சமமாக எப்போதும் பார்ப்பது ஷௌரியம். எல்லாவற்றையும் பாரபட்சம் இல்லாமல் சமநோக்கோடு காண்பது சத்தியம். கபடமற்ற வாக்கே ருத்தம் என்று அறிவாளிகள் கூறுவார்கள். கர்மங்களில் பந்தம் இல்லாமையே சௌச்சம். எல்லாவற்றையும் துறப்பதே தியாகம். தர்ம நிஷ்டையிலிருந்து ஒரு பொழுதும் வழுவாது இருப்பதே இஷ்டமாக இருக்கும் தனம். ஈஸ்வர சிந்தனையோடு கூடிய வாழ்க்கையே யக்ஞம். ஞானோபதேசமே மிக உயர்ந்த தட்சிணை. ஜீவனுக்கு முக்கியமான பலம் பிராணாயாமம்தான். பகவானிடம் வளரும் ஆன்மீக பாவமே பகம். பகவானிடத்தில் களங்கமற்ற பக்தி உண்டாவதே எல்லாவற்றையும் விட பெரிய லாபம். ஏகமும் அத்விதீயமுமான ஆத்மாவிடத்தில் பேத புத்தி தோன்றாதிருப்பதே உத்தமமான வித்யா. தீய செயல்களை வெறுக்கும் மனோபாவமே நாணம். எதிலும் பற்றின்றி இருப்பதே மிகப்பெரிய செல்வம். சுகம், துக்கம் என்ற 2 பாகுபாடின்றி இருப்பதே சுகம். காமம் முதலிய விகாரங்களும் அவற்றால் கிடைக்கும் சுகத்தில் நாட்டமும் தான் துக்கம். பந்தம், மோக்ஷம் இவற்றை பகுத்தறிந்து கொள்பவனே பண்டிதன். வெறும் தோற்றமே ஆன ஷரீரம் முதலான உபாதிகளை தான் என்று எண்ணுபவனே முட்டாள். ஈஸ்வர பாவத்திலிருந்து சித்தம் நழுவாமல் இருப்பதே சரியான மார்க்கம். அவ்வப்போது மனதில் விக்ஷேபங்கள் உண்டாவது தவறான வழியாகும். சத்வகுணம் வளர்ந்து வருவதே ஸ்வர்க்கம். தமோகுணம் வளர்ந்து வருவதே நரகம். பந்துவும் குருவும் ஈஸ்வரனே. மனித ஷரீரமே உண்மையான வீடு. சத்குணங்களே செல்வம். அது யாரிடம் உள்ளதோ அவனே செல்வந்தன். எது கிடைத்தாலும் திருப்தி இல்லாதவன் தரித்திரன். இந்திரியங்களை ஜெயிக்காதவனே பரிதாபத்திற்கு உரியவன். சத்துவம் முதலான குணங்களால் ஏற்படும் செயல்பாடுகளில் மயங்காதவன் அதீஷன். மயங்குகிறவன் தன் வசம் இழந்தவன். ஹே உத்தவா, உன் கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் கூறிவிட்டேன். நன்மை, தீமை என்று இரண்டாக காண்பதே தீமையாகும். அப்படி பார்க்காமல் இருப்பதே நன்மையாகும்.
நான் இதுவரை எடுத்துரைத்தவைகள் எல்லாம் அறிவுகளின் இரத்தின சுருக்கமே என்று கூறினார் பகவான். அத்தியாசிரமியாகிவிட்ட ஒருவருக்கு கடைப்பிடிக்க வேண்டியது தவிர்க்க வேண்டியது என எதுவும் இல்லை என்று தாங்கள் கூறினீர்கள் அல்லவா? மனிதர்களுக்கு மட்டுமின்றி தேவர்களுக்கும் கூட வேதங்கள் சமமானது என்றே கூற வேண்டும். வேதங்கள் மூலம் பார்க்கும்போதுதான் புண்ணிய பாபங்களையும் ஸ்வர்க்கம் நரக்கம் இவற்றையும் காண்கிறோம். அப்படிப்பட்ட வேதங்களே கடைப்பிடிக்க வேண்டியவற்றையும் தவிர்க்க வேண்டியவற்றையும் எடுத்துரைக்கின்றன. அதனால் அவற்றை ஏற்று கடைப்பிடிக்காத ஒருவருக்கு பரமபதத்தை அடையும் உபாயம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை. வேதங்கள் வகுத்துள்ள வழிமுறைகளை அனைவரும் மதிக்க வேண்டும் என்று இருக்கும்போது சிலர் மட்டும் அவற்றை கடைப்பிடிக்காவிட்டாலும் தவறில்லை என கூறுவது எதனால் என்று விளங்கவில்லை என்று உத்தவர் கூற, அவரது சந்தேகங்களை தீர்ப்பதற்காக வேதங்களின் சாமானிய ரூபத்தை பகவான் 2 அத்தியாயங்களில் எடுத்து கூறினார். கர்மம், உபாசனை, ஞானம் என்ற 3ம் வேதங்களில் தனித்தனி காண்டங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன. மேற்கூறிய 3 காண்டங்களையே பின்னர் சாஸ்திரங்கள் கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் என்று 3 யோகங்களாக விளக்கி கூறுகின்றன. ஒன்றே ஆன ஞானத்தை இவ்வாறு 3 விதங்களில் சித்தரிப்பது வெவ்வேறு சம்ஸ்காரங்களை உடைய மனிதர்களின் நலனை வேண்டியே. உலக விஷயங்களில் ஈடுபாடுள்ள ஒருவருக்கு கர்மயோகமும், உலக விஷயங்களில் வைராக்கியம் ஏற்பட்டுவிட்ட ஒருவருக்கு ஞான யோகமும் ஆரம்பம் முதலே உபயோகப்படும். ஆனால் மேற்கூறிய 2 வகையிலும் இல்லாமல் தீவிர பற்றோ அல்லது தீவிர வைராக்கியமோ இல்லாத இடைப்பட்டவர்களுக்கு ஆரம்பத்தில் பக்தியோகமே மிகச்சிறந்த சாதனையாக அமையும். மேற்கூறிய 3 யோகங்களும் ஏற்றத்தாழ்வுடன் கூடிய 3 தரத்தில் உள்ள சாதகர்களுக்கு கூறப்பட்டது என்றாலும் ஒருவருக்கு ஒன்று மட்டுமே போதுமானது என்று கூற முடியாது. ஆரம்ப காலத்தில் ஒருவருக்கு இருக்கக்கூடிய தகுதியை மனதில் கொண்டு கூறப்பட்டதாகவே கொள்ள வேண்டும். முமுக்ஷுவாகிய ஒருவர் பயில வேண்டியதே மேற்கூறிய 3 யோகங்களும். ஏனென்றால் ஜீவனுடைய முக்கிய உபாதிகள் ஷரீரம், மனம், புத்தி ஆகியவையே. இவற்றில் ஷரீரத்தின் தர்மம் செயல், மனதின் தர்மம் எண்ணங்கள், புத்தியின் தர்மம் அறிவு. இம்3 உபாதிகளும் தனித்தனியே கூறப்பட்டாலும் அவை ஒன்றை ஒன்றே சார்ந்திருக்கின்றன. புத்தியில் அறிவாக வெளிப்படுவதே மனதில் எண்ணங்களாக பரிணமிக்கிறது. மனதில் தோன்றும் எண்ணங்களே ஷரீரத்தில் செயல்களாக வெளிப்படுகின்றன. அப்போது அஞ்ஞானியான ஒருவருடைய அறிவு, எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே ஒரே மாதிரியாக அஞ்ஞான ஸ்வரூபமாகவே இருக்கும். அறிவுள்ளவனுடையதோ ஞானஸ்வரூபமாக இருக்கும். ஒரு உபாதி மட்டும் ஞானஸ்வரூபமாகவும் மற்ற 2ம் அஞ்ஞான ஸ்வரூபமாகவும் இருப்பது என்பது நடைமுறைக்கு ஒவ்வாது. அதனால் அஞ்ஞானியான ஒருவருடைய அறிவு, எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே ஒரே சமயத்தில் ஞானஸ்வரூபமாக மாற வேண்டியுள்ளது. கர்மங்கள் ஷரீரம் என்னும் தளத்தில் நடைபெறுகின்றன என்று கூறினோம் அல்லவா? அப்போது உடல் சம்பந்தமுள்ளதும் கர்மமயமுமான அஞ்ஞானமே கர்மயோகத்தால் நீங்குகிறது. அதுபோல பக்தியோகம் அல்லது உபாசனையின் தளம் மனது. அதன் மூலம் மானசீகமான மனதளவிலான அஞ்ஞானம் நீங்கும். ஞானத்தின் தளம் புத்தி என்பதால் புத்தியில் உள்ள அஞ்ஞானம் ஞானயோகத்தினால் அகலும். இப்படி ஷரீரத்தில் கர்மயோகமும், மனதில் பக்தியோகமும், புத்தியில் ஞானயோகமும் ஒரே சமயத்தில் பயிலும் ஒருவருக்கு அஞ்ஞானம் நீங்கி ஞானம் ஒளிரும். அதனால் மேற்கூறிய 3 யோகங்களும் 3 பேருக்கு தனித்தனியே கூறப்பட்டதல்ல, ஒருவருக்கே இந்த 3ம் அவசியம். கர்மம், பக்தி, ஞானம் ஆகிய 3 தர்மங்களும் ஒருவரிடம் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டே நிலை நிற்கின்றன. அஞ்ஞான நிலையிலும் ஞான நிலையிலும் கர்மம், பக்தி, ஞானம் இவற்றை தனித்தனியே பிரிப்பது என்பது முடியாது என்பதே உண்மையான நிலை. ஆனால் அவற்றின் உருவங்கள் மாறக்கூடும். அஞ்ஞான நிலையில் செய்யும் கர்மமும் ஞான நிலையில் செய்யும் கர்மமும் தோற்றத்தால் மாறுபடலாம். ஞான நிலையில் உள்ள பக்தியும் அஞ்ஞான நிலையில் உள்ள பக்தியும் வெவ்வேறாக இருக்கலாம். இதை தவிர ஷரீரம், மனம், புத்தி இம்3ம் உள்ளவரின் கர்மம், பக்தி, ஞானம் இவற்றை தனித்தனியே பிரிப்பதோ அகற்றுவதோ இயலாத காரியம். அது மட்டுமின்றி பிரிக்கப்படும் போது 3மே அபூர்ணமானவை, முழுமையடையாதவையாக ஆகிவிடும். 3ம் ஒன்றாக சேர்ந்திருக்கும் போதுதான் முழுமையடைகின்றன. கர்மங்கள் பலதரப்பட்டவை, பலன்களோ விஷயங்களின் உருவில் உள்ளன என்பதோடு சம்சாரத்தினுள் அடங்கியவை. கர்மமோ புண்ணியம், பாபம் என்று 2 விதங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் புண்ணிய கர்மங்களால் சுகம் என்பதும் பாப கர்மங்களால் துக்கம் என்பதும் வந்து சேர்கின்றன.
மிக உயர்ந்த புண்ணியங்களின் பலனாக ஸ்வர்க்கமும் மிக இழிவான பாப கர்மங்களின் பலனாக நரகமும் கிட்டுகின்றன. ஸ்வர்க்கம், நரகம் இவற்றில் உள்ள ஜீவன்கள் பூமியில் மனிதர்களாக பிறக்க விரும்புகின்றனர் என்னும்போது ஸ்வர்க்கமோ நரகமோ ஒரு ஜீவனின் குறிக்கோளாக இருக்க முடியாது என்பது தெளிவாகிறது. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ.